காலையில் வீட்டில் வாசலில் வந்து ஒரு விருந்தாடி ஒரு அம்மா நிற்கிறாங்க. அவங்க பேர் வந்து லக்ஷ்மி. அதை நாங்கள் வச்ச பேர். 2 நாளைக்கு ஒரு வாட்டி வருவாங்க, இல்லை நைட்டு 10 மணிக்கு வருவாங்க. எதுக்குன்னா சாப்பாடு, தண்ணி, பழம் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா ஒன்று கேட்டை வந்து முட்டுவாங்க, இல்லைன்னா வந்து கூப்பிடுவாங்க. இப்போ நான் காமிக்கிறாங்க. லக்ஷ்மி, இந்த மாட்டுக்கு வயதுனது போயிடுச்சு. இங்கே வா. இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்றுட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் பார்த்தா இவ எதுனா கொடுப்பாளான்னு. இவ எதுவும் கொடுக்குற மாதிரி தெரில, போயிடலாம் அப்படின்ட்டு. முன்னாடி தங்க போயிட்ட? ஏன் போயிட்ட? ஏன் போயிட்ட? வரைகிறேன், வாழைப்பழம் எடுத்துட்டு வரேன். வர இதுதான் அந்த அம்மா வெயிட் பண்ணுறாங்க. யார் அவள் எங்கே இருந்தாலும் இங்கே வந்துடுவா. நான் இங்கே இருக்கிற வரைக்கும் அவள் வருவா. நான் இங்கே இல்லைன்னா அவள் என்ன பண்ணுவாள் எனக்கு தெரியாது. நான் இன்னும் கொஞ்ச நாள் வீடு காலி பண்ணிவிடுவோம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இவ்வளோ நினச்சி நான் ரொம்ப ரொம்ப கவலைப்படுறேன். இருப்பாரு வச்சு வந்தா லட்சு. நம்மள வாடகை வீட்டில் இருக்கவங்க ஏதாவது ஒரு வாயில் வச்சு உங்களுக்கு பழகிட்டா அது எப்படின்ட்டு. ஆனால் டெய்லியுமே வந்து நைட்டு வந்துடுவா. என்கிட்ட என்ன இருக்கோ நான் கொடுத்துருவேன். பழம் இருந்தால் பழம் கொடுப்பேன். 2 நாளாக இவளுக்காக வந்துட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி வருவா, வாழைப்பழம் வாங்கி வச்சுட்டு இருந்தேன். சரி என்ன பண்ணுறது, வரவே இல்லை. ஆனால் இவ என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு பக்கத்தில் இருக்க மாட்டுக்கெலாம் கொடுத்தேன். ஆனால் லக்ஷ்மி வரவே இல்லைங்க. அதே கவலையாக இருந்தது. என்னன்னு தெரியல, குழந்தை வரவே இல்லைன்னு சொல்லிட்டு. எதுக்குமே என்கிட்ட காசு இருந்தால் நான் எங்கள் ஓனர்கிட்ட கேட்டு இவ்வளோ வாங்கிட்டு போயிடணும்னு நினச்சேன். நம்ம வாங்கிட்டு போய் நம்ம என்ன பண்ணுறது, எங்கே வச்சுக்கிறது? நமக்கே இருக்கிறது இடம் இல்லை, ரோல் போட்டுட்ருக்கோம். இருப்பாங்க. ஆனால் இவ இங்கே வந்துட்டா இங்கே பக்கத்துலாம் கழுதுக்கு தான் அடிப்பாங்க. இவன்றதில்லை, யாரும் இங்கே வந்தாலும் அப்படி பண்ணுவாங்க. ஆனால் அவங்களாம் சொந்த வீட்டுக்காரங்க, நம்ம அவங்களாம் கேட்க முடியாது. சாரிடா தங்கம். சரி. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனப்படுத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில இருதய நோயை உருவாக்கி இருக்காங்கன்னா இதை விட அப்பட்ட மாடு எவ்வளோ இருந்தது. அவங்க ஓனரை கடன் தெரியும். அவங்க ஓனரே முதல்ல யாருன்னு தெரியல. நம்ம யாரை போய் கேட்குறது? நம்ம எப்போ ஊற மட்டும் மாட்டோம், கேஸ் கொடுத்துட மாட்டாங்க நம்ம மேலே. நம்ம மாட்டை கடத்திட்டு நீ எப்படி இருக்கு போகிறோம், எலும்பு தோலுமா கடவுள். என்ன பண்ணுறது, அவங்களுக்கு தேவையானது அவங்க பண்ணிப்போம். வாயில் ஆச்சு அவங்க எப்படி பண்ணாமல் அவங்களுக்கு தான் மனிதாபிமானம் இல்லைங்க. இது குட்டி இருக்கா? அன்னைக்கு வந்து குட்டி கூட்டு வந்துதா? வித்துட்டாங்களாமா? அடப்பாவீங்களா?